Hey, hi. Thanks for tuning into நம்ம ஸ்கூல். இங்க நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து DevOps ரிலேட்டடான செஷன்ஸா இருக்க போகுது. Before me starting the session, என்னோட சின்ன introduction கொடுத்துறேன். This is me, Bharat. I have been in the industry for close to 15 years right now. Training and teaching industryலையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் இருக்கேன். With respect to development and also with respect to supports and training. இதுதான் என்னுடைய சின்ன போர்ட்ஃபோலியோ. எப்படி நான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இனிஷியல் டேஸ் நானுமே ஒரு டெல் சப்போர்ட் இன்ஜினியராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லேட்டர் ஆன் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும், லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும், செக்யூரிட்டி மேனேஜராகவும், இப்போ ஐ எம் வித் மைக்ரோசாஃப்ட் working as a site reliability engineer. Site reliability engineerனா என்னது, அப்புறமா DevOps engineerனா யாரு, அதுக்கு என்ன தேவைப்படும், என்ன ஸ்கில்ஸ் நம்மளுக்கு தேவை, அது நம்ம எங்கேருந்து கற்றுக்கலாம். டோன்ட் வரி, நான் இருக்கேன். I'm going to teach you everything from the basics till the advanced where you can become a site reliability engineer if you follow me religiously. ஒரு சின்ன மித் எல்லாரும் முன்னாடியும் இருக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, ஒரு ஃப்ரெஷராக இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பாசிபிள், பட் யூ ஹவ் டு புட் இன் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் டு இட். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும். நம்ம இங்கே எடுக்கிற செஷன்ஸ்லேயே ஒவ்வொரு செஷன்ஸ்லையுமே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட் ஆஃப் அன் ஐடியா கிடைக்கும். பட் இட் வில் பி வெரி மச் ஆஃப் அன் ஈஸி இஃப் யூ டூ ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ டெவலப்பர் ஆர் யூ டூ ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் as administrator. நான் இப்போ டெவலப்பரா இருக்கேன், ஆப்பரேஷன் ரிலேட்டட் டாஸ்க்ஸும் நான் பண்ண முடியும், ஆர் அப்கிரேடிங் கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குன்னா you can get into something such as DevOps Engineer. அதே மாதிரி if you do an integration, maintenance and management stuff, இந்த மாதிரி administrative tasksலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, you want to upgrade yourself, நான் I am ready to learn where I can develop myself, என்னோட ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிட்டு நான் ஃபர்தராக போக முடியும் அப்படின்னு உங்ககிட்ட அந்த தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, then you are at the right place. We are going to learn how it is going to happen. So இந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் you can get into DevOps engineering role or a site reliability engineer role in a man company. So ரெண்டு category of people here. I said one has a fresher you have to put your heart and soul. உங்களோட ஃபைனல் இயர்லயே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதுக்கு டைம் ஒதுக்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. And for experienced guy, if you are a developer or if you are into operations administrations role, ரெண்டு பேருமே if you want to put time and effort, learn segments. If you are strong at one, learn the other one. It will be easy for you to step up yourself and go to the place where you want to reach. மொத்தம் விஷயங்கள். One, not for fresher. Second, experienced peopleக்கு வந்து put your time. Third one வந்து, it is not a magic யூடியூப் செஷன் வேர் நம்ம வந்து ஒரு ஒர்க் ஷாப்போ இல்லை ஒரு பூட் செஷனாவோ இதை கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அப்படி கண்டக்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து ஒரு 6 மாதத்தில் நான் வந்து நீங்கள் DevOps engineer ஆயிடலாம், ஒரு வண்டர்ஃபுல்லான மேன் கம்பெனியில் ஜாயின் பண்ணிடலாம், ஒன் டே லைவ் செஷனுக்கு வந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பில்ட் யுவர் செல்ஃப் அண்ட் கெட் ஆன் டு த லேடர் வேர் யூ வாண்ட் டு. நோ, ப்ளீஸ் நம்பாதீங்க, அது எதுவுமே உண்மை கிடையாது. யூ ஹாவ் டு புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் டு கெட் இன் டு திஸ் DevOps admin SRE or DevOps role. ஓகேவா? டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் you will be able to achieve this. Keep this 3 thing in your mind, focus and then start working on to your goal. என்னை பொறுத்த வரைக்கும் if you put your heart and soul and if you want to be in a place where you want to see yourself, it will take at least 12 months. அந்த அளவுக்கு, ஏன்னா இந்த 12 monthsல தான் you will be able to think about a project at least. உங்களுடைய ஒர்க்கும் உங்களுடைய காலேஜ் லைஃப்பும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வரணும் போது தான், இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணும் போது தான் யூ வில் பி ஏபிள் டு கெட் ஆன் டு அ பிளேஸ் வேர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்டோ இல்லை 2 சின்ன ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்று ப்ராஜெக்ட் பண்ணி ஐடியா ஓரளவுக்கு கொஹர்ட்டான ஐடியா கிடச்சா தான் யூ வில் பி ஏபிள் டு கெட் ஆன் டு திஸ் ரோல். அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 12 மாதத்தில் தான் கிடைக்கும். ஷார்ட்கட்ஸ் கிடையாது இதுக்கு. ஓகேவா? பர்ஃபெக்ட். DevOps is a 2 different word. It came from 2 different word. One is development. The other one is operations. கரெக்டா? டெவலப்மெண்ட்ல வந்து you will be doing testing, coding, you will be doing build operations,
in operations you'll do maintenance, maintain பண்ணுவீங்க, you'll do deployment, and after this you will also monitor and take the respective actions with which you can work and fix the things. Correct? So இது ரெண்டு பேருமே merging intersection line தான் DevOps engineers or இந்த காலத்தில் சொல்கிற SRE roles. இவங்களால தான் இந்த டாஸ்கை எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த பிளேஸ் யூ வாண்ட் டு see yours. Why a DevOps role is because இப்போ ஒரு DevOps administrator அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு அப்ளிகேஷனோ ஒரு வெப்சைட்டோ ஏதோ ஒன்று பில்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபைன். பட் இந்த காலத்தில் யூ ஹாவ் டு கெட் அடாப்டட் டு வாட் எவர் த சேஞ்சஸ் விச் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். வி cannot get stuck to one particular thingல. ஒரு சப்போஸ் நான் ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அமேசான் அப்படின்ற ஒரு வெப்சைட், கரெக்டாக A to Z அதில் நம்ம வாங்கிக்கலாம். அதுதான் அமேசானோட மோட்டோ. கரெக்டாக இந்த வெப்சைட்டை நான் டெவலப் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட் அப்படியே இது சப்போஸ் 2005 இது வந்து லான்ச் ஆகிருக்கு, நான் அப்படியே விட்டு ஓகே ஃபைன், நான் ப்ராடக்ட்ஸை மட்டும் நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு மட்டும் போனால் வில் தட் பி கஸ்டமர் சென்ட்ரிக் ஆர் வில் தட் பி லைக் ஒரு பாயிண்ட் இன் டைமுக்கு அப்புறமா அது மூவ் ஆக ஆரம்பிக்கும்? இல்லை அமேசானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அவங்க இனிஷியல் டேஸில் ஸ்டார்ட் பண்ணது ஆன்லைன் புக் செல்லிங் இதுவாக தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. டு யூ see the growth of Amazon website right now? என்ன வேணா பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்க மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ராடக்ட்ஸும் நீங்கள் விற்கலாம். ஒரே போர்ட்டல் தான், எல்லாமே இதுக்குள்ளேயே பண்ணுறாங்க. ஹவு கேன் வி டூ திஸ் இன்டகிரேஷன்? ஹவு கேன் வி கான்ஸ்டண்ட்டாக ஒரு டெவலப்மெண்ட் நடக்குதோ, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அதில் புட் ஃபார்வர்ட் பண்ணும் போது அந்த வெப்சைட்டும் அதுக்கான கெப்பாசிட்டியை வித் ஹோல்ட் பண்ணணும், அந்த இன்டகிரேஷன்ஸுமே நடக்கணும். அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு எந்த எஃபெக்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸும் தே வில் பி ஏபிள் டு யூஸ் இட், அந்த மாதிரியுமே இருக்கணும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் யோர் வெப்சைட் விச் யூ ஹவ் டெவலப் அண்ட் மூவிங் இட் டு த ப்ரொடக்ஷன் வித்தவுட் எனி லைக் யாருக்குமே வெளியில் எதுவும் தெரியாமல் அது நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். இது ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் இட். ஸோ டு பி a DevOps engineer, where should I start from? What are the knowledge which I have to gather? இதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம செஷன்ஸில் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன படித்தா you will be able to be a DevOps engineer, அதுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும் அப்படின்றத நான் இன்னைக்கு henceforth of the sessions-ல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே ஒரு 13 செக்மெண்ட் has a road map உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். So you have to go through religiously all these 13 segments. First in the list is the Linux fundamental. இங்க Linux fundamentals போட்டிருக்கேன். In short, I'll say it is an operating system. Operating systems-ல ரெண்டு வகை இருக்கு, which is very popularly being used these days are Linux ஒன்று, the other one is the Windows. Linux and Windows are the two operating system popularly being used. Linux is being used wider than Windows when you compare, is because there are many services which is effective in Linux. இப்போ cloud நீங்க பார்த்தீங்க அப்படின்னா serverless servicesலாம் இருக்கு, அது Linuxல very effective-ஆ இருக்கு. When you see Linux and operating system, very effective Bash. Bash is something which I recommend you to learn with respect to Linux. அது தவிர்த்து in Linux process and permissions like ps command, kill, chmod, இது தவிர்த்து நிறைய இருக்கு, which of course as a process and permissions you have to learn this command. When you look at package management, idlume apt, yum command lines la you have to learn so that you will be able to ace yourself with respect to Linux fundamental. Text editors la vande Vim is very effective and this is also widely been used editor. இது தவிர்த்து நிறைய editors இருக்கு, but Vim editor is the best editor which I'll recommend everyone to go ahead and learn about it. Then the next session will be all about networking and security concepts. Understand OSI, TCP, IP models in the layers எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த protocols HTTP, HTTPS, SSH இந்த protocols எல்லாம் in detail, அந்த port numbers இதை எப்படி configure பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. IP addressing, subnetting, DNS values எல்லாம் எந்த மாதிரி பண்ண முடியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. IPv4 and IPv6 குள்ள இருக்கிற V6 அந்த அளவுக்கு பாப்புலராக இப்போ யூஸஸில் இல்லை, பட் ஸ்டில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரீஃப் அபவுட் இட் ஸோ தட் இன்னும் ஈஸியாக இருக்கும். நெட்வொர்க்கிங் இஷ்யூஸை தெரிஞ்சுக்கோங்க. இஸ் பிகாஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெவலப் பண்ணால் மட்டும் போதாது, டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மூவ் பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்ம இஷ்யூஸ் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நிறைய நேரத்தில் வந்து நெட்வொர்க்கிங் இஷ்யூவாக தான் இருக்கும், விச் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை இட் இன் த பேஸ் லெவல் இட் செல்ஃப். இஃப் இட் இஸ் அ நெட்வொர்க்கிங் இஷ்யூ, இஃப் இட் இஸ் தென் அங்கேயே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நெட்வொர்க்கிங், ஒரு காமனான இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு. வி வில் லேர்ன் திஸ் திங்ஸ் இன் ஆர் செஷன்ஸ் ஆல்சோ. அபார்ட் ஃப்ரம் திஸ்
ChatGPT வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸுமே கொடுக்கும். ரெஃபர் தூஸ் நோட்ஸ் எடுங்க, அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. வாட் ஐ டூ ஹஸ் அ ப்ராக்டிஸ், நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணலாம். அது தவிர்த்து ஃபயர்வால் செட்டிங்ஸும் ப்ராக்ஸி சர்வர் செட்டிங்ஸும் யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் இட். வி வில் டச் பேஸ் எவ்ரிதிங் இன் ஆர் செஷன்ஸ். டோன்ட் வரி, இது நான் எங்கே போய் பண்ணுறது, எப்படி பார்க்குறது, வி ஆர் தேர் ஹியர் டு சப்போர்ட் யூ. நான் இங்கே உங்களுக்கு இந்த செஷன்ஸை இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா எடுக்கும் போது வில் கவர் எவ்ரி இந்த லிஸ்ட். இது தவிர்த்து லோட் பேலன்சிங் அண்ட் கேஷிங் சர்வர்ஸ்லாம் வந்து இஸ் அன் எஃபெக்டிவ் சர்வீசஸ். லோட் பேலன்சிங் இஸ் ஆல்ரெடி இன் டு தி பிளேஸ். நிறைய விஷயங்களில் யூஸ் பண்ணுறாங்க. Azure is one of the best cloud services with respect to load balancing. என்னை பொறுத்த வரைக்கும் load balancing is something which you have to understand with respect to networking too. இது தவிர்த்து மூணாவதாக நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டெவாப்ஸில் பார்க்க வேண்டியது வந்து ஸ்கிரிப்டிங். அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வைடராக யூஸ் பண்ணுற ஃப்ரம் ஆல் தி ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் அப்ஸ் டு தி மேன் கம்பெனிஸ் ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து பைத்தன், ரூபி, Golang. இந்த மூணுத்துல வந்து Python is very very effectively being used in all the organizations. இப்ப say for an example you are a developer already and you don't want to invest much of a time into learning a language. If you are someone like into Java or நீங்கள் வந்து C++ யூஸ் பண்ணுறீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷனில் ஆல்ரெடி அப்படின்னா ஓகே யூ கண்டினியூ வித் த சேம். நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு பைத்தனுடைய பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பைத்தன் ஒரு சில ஹேண்டிலர்ஸ், ஒரு சில இது மட்டும்தான் வந்து பைத்தனில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது தவிர்த்து மற்ற லாங்குவேஜஸ்லாம் மோரலஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலே பைத்தன் will be easy for you. It's not much of a difficult first situations for you. But if at all you are learning it from the base, like ஒரு administrator-ஆ இருந்து you have to learn this scripting programming languages அப்படின்னா Python choose பண்ணிக்கோங்க. That will be very much of easy and effective. Python மட்டும் இல்லை, Python basics learn பண்ணிட்டீங்க அப்படின்னா move towards DSA programs சால்வ் பண்ணுங்க. ஜாவாக்குமே இதான் சொல்கிறேன், C++க்குமே இதான் சொல்கிறேன். DSA ப்ரோக்ராமிங் நம்ம செஷன்ஸ் நம்ம எடுக்கும்போது if you are learning Python, நீங்கள் ஆல்ரெடி ஜாவா தெரிஞ்சிருக்கோங்கன்னா நீங்கள் ஜாவாலையும் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பைத்தன்லையும் சால்வ் பண்ண. இல்லை எனக்கு பைத்தன் வேணாம், நான் ஜாவாலேயே இருக்கேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு ஸ்டக் வித் ஜாவா இட் செல்ஃப், கான்செப்ட்ஸை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அது நீங்கள் ஜாவாவில் சால்வ் பண்ண ட்ரை. ஸோ வென் யூ ஆர் லுக்கிங் டுவர்ட்ஸ் லேர்னிங் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அஃப்கோர்ஸ் சின்டெக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் யூ கேன் ஸ்டெப் அப் இன் டு அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கான யூஸ்ஃபுல் லைப்ரரிஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஹேண்ட்லிங், DSA சொல்லணும் தெரியுமா, அதெல்லாம் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங் எழுத கற்றுக்கோங்க. That is the only thing why we are into scripting language. In the automation scripting எழுதுறதுக்காக தான் we have to learn Python and DSA. So third one is that. Let's move on to the fourth one which you have to learn, which is the version controller. Inside the version controller, Git is the popularly being used version controller. டெவலப்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். We might have used lots of version controller, at least the basic version controllers use பண்ணிருக்கலாம். But out of which the popular one I have seen many of them using is GitHub. So in Git, the important command which you have to learn is init, clone, add, push, pull, merge, rebase. இது மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு கிட்ல which will help you to understand things. அது மட்டும் இல்லாமல் கிட்ல வந்து பிரான்ச்சிங் கான்செப்ட்ஸை நீங்கள் கற்றுக்கணும். நாட் தட் டிஃபிகல்ட், இட் இஸ் ஈஸி. உங்களுக்கு நான் செஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பிரான்ச்சிங் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், மர்ஜிங் அண்ட் மர்ஜர் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ரிமோட் ரெபாசிட்டரிஸ். திஸ் இஸ் தி ரீசன் வை வி ஆர் இன் டு கெட் இந்த ரிமோட் ரெபாசிட்டரி தெரிஞ்சுக்கணும். இது பண்ணுறதுக்காக தான் மற்ற இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். செஷன்ஸில் இதுவும் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, தென் கம்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் நீங்கள் ஆன் த ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் பாப்புலராக யூஸ் பண்ணிக்கிற கிளவுட்ஸ் வந்து AWS, Azure and GCP. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கிளவுட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா AWS and Azure. இது ரெண்டும் வந்து பாப்புலராக, வெரி மச் ஆஃப் பாப்புலர் when you compare with GCP. இதுலையுமே வைடராக யூஸ் பண்ணுறது வந்து AWS. இதில் பிகாஸ் சர்வீசஸ் நிறையா இருக்குது. ஸோ we will touch base about AWS. Also Azure. We'll take 1 month for AWS and 1 month for Azure. Easily we can learn. If நம்ம AWS எடுக்கிறோம் அப்படின்னா அதில் EC2, S3, RDS இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், which will help you to maintain a server, manage and deploy it. அதாவது ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், how you work on to roles. When you compare with AWS and Azure, there is a light difference between each of them. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே you will be able to rock and roll with respect to AWS. அதுக்கப்புறமா நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் திங்ஸ். AWSல வந்து VPC இருக்குது,
அஜூரில் VNet இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாமே எப்படி நம்ம பண்ண போகிறோம், எப்படி கான்ஃபிகர் பண்ண போகுது, இட்ஸ் அன் ஈஸி திங். சைட் பை சைட் ரெண்டுமே நம்ம கற்றுக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி மச் ஆஃப் அன் எஃபெக்டிவ் வே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ்னா எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது என் சிஸ்டமில் ஒர்க் ஆகுது, உங்கள் சிஸ்டமில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன் கம்பேட்டபிலிட்டி திங்ஸ் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி, இந்த மாதிரி வர்ச்சுவலைசேஷன் இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து we tend to use something said as containerization. Containerization பார்க்கும்போது the popularly used option is for containers is Docker. Docker is the one which helps you to have it easy, also make things very effective. Dockerல நம்ம வந்து overview of virtualization and containerization பார்ப்போம். We'll look into something said as Docker's image, how we can create a Docker image and manage them. We will try to run some commands to build a Docker image, which is run ps build. இதெல்லாமே commands, like step by step commands. இது வச்சு தான் நம்ம build பண்ணுவோம். I'll show one container without a cloud service and one container with a cloud service. ஓகேவா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். So when we are doing a project, will help us to do things as and when as per our needs. Writing Docker files, அதுதான் இந்த கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு Docker ஃபைல் எப்படி எழுதுறது, அதை கம்போஸ் எப்படி பண்ணுறது, எல்லாமே we will be learning into our microservices and container session. Then let's move on to the next one, which is CI/CD, continuous integration and continuous development. இதுதான் வந்து major role player with respect to a DevOps engineer. Continuous integration and continuous development. நான் ஒரு previous example கொடுத்திருப்பேன், Amazon website example கொடுத்திருந்தேன்ல. கண்டினியூஸாக காலங்கள் மாற்றம் அடைய அதோடைய வெப்சைட்டோடைய தன்மையும் மாறணும். It cannot be get stagnant. பழைய காலத்து 2005 டெவலப் பண்ண வெப்சைட்டாகவே இப்பவும் இருந்ததுன்னா could not withstand things. Changes நடக்கணும். அப்பதான் வந்து you will be able to get placed yourself with respect to using the capacities. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து we will be using something said as CI/CD, continuous integration and continuous development. இந்த continuous integration and developmentக்கு வந்து பாப்புலரா யூஸ் பண்ணிக்கிற டூல் வந்து Jenkins. Jenkins is the very popularly being used tool. இது நீங்க நான் அட்வைஸ் பண்றது Jenkins. It is user friendly and easy to learn. பட் இதை தவிர்த்து GitHub Actions இருக்கு, GitHub Labs இருக்கு, Circle CI இருக்கு, Travis CI இருக்கு. இதெல்லாமே யூஸ் பண்றாங்க இண்டஸ்ட்ரீஸ்ல, பட் நாட் டு an extent like Jenkins. Jenkins கத்துக்கோங்க. மற்றதெல்லாம் if at all in the industry it is needed, நீங்க பிளேஸ் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுதுன்னா அங்க நீங்க இதை கத்துக்கலாம். ஈஸி தான், Jenkins தெரிஞ்சாலே போதும். Then let's move on to the next, which is infrastructure as a code. So when we look with respect to provisioning the things, it is Terraform. இந்த tool தான் வந்து very effective tool. எதுக்கு அப்படின்னா Terraform works like a declarative approach. இது வந்து it will not tell you how should you have to build your infrastructure rather than how to create it. அந்த மாதிரி simplified ஆன worksக்கும் easier மாதிரி tasksக்குலாம் வந்து we can go with something said as Terraform. Configuring process பார்த்தீங்கன்னா Ansible இருக்கு. Ansible is also user friendly, பட் கொஞ்சம் அங்கங்கன்னு இருக்கும், ups and downs இருக்கும் Ansibleல when you are learning. பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா Ansible is also something which comes into your hand. When you look at provisioning, Terraform தவிர்த்து there is an alternate option, Plumi. Configurationக்கு வந்து Chef, Puppet. And when you put together Terraform and Ansible in a project, that is very very effective. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய cloud services பண்ணலாம், like Azureலையும் யூஸ் பண்ணலாம், AWSலையும் யூஸ் பண்ணலாம். How we will look into the session. Then comes in the list is all about orchestration and management. Orchestration and managementல முக்கியமான tool is all about Kubernetes. இதுதான் வந்து நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணணும் is because அங்கே நம்ம containerization Dockers பார்த்தோம், இங்கே வந்து Kubernetes. இது ரெண்டுமே very effective service with respect to creating and managing your clusters, deploying them, build and reapplying things. இதெல்லாமே எஃபெக்டிவாக நடக்கும். அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட்ஸ் வந்து சிமிலர் கமாண்ட்ஸாக தான் இருந்திருக்கும் டாக்கர்ஸ்லையுமே. கரெக்டாக இங்கே குபர்னெட்டிஸ்லையுமே இது மோர் ஆர் லெஸ் த சேம், லைக் ஹேண்ட் இன் ஹேண்ட் ப்ராசஸ் மாதிரி. நீங்கள் இது வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் குபர்னெட்டி சர்வீசஸ்லாம் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஸ்மாலர் சர்வீஸ்னா ஓகே, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மெரி லெவல் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஓகே ஃபைன், அது நம்மளே மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் இஃப் இட் இஸ் சம்திங் லைக் a huge bigger project, in those kind of scenario I could recommend you to go with something such as orchestrations. அதில் வந்து Kubernetes is a best one to manage and maintain your clusters. So that's about orchestration and management. நம்ம இது வரைக்குமே பார்த்தது எல்லாமே பில்டு, டெப்ளாயி, கோடு, ரிலீஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் வந்து பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், which is maintaining it and monitoring it. எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாமே ஒர்க் ஆச்சு, ஏதோ இஷ்யூன்னு வராங்க, அந்த இஷ்யூவை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இல்லை அந்த இஷ்யூவை எங்கேருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி நம்ம
ஃபர்தராக மூவ் ஆக முடியும் அப்படின்ற விஷயங்கள் தான் மானிட்டரிங். ஆன் த ஹோல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வெரி பாப்புலர் டூல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மானிட்டரிங் அப்படின்னா ப்ரொமோத்தியூஸ் அண்ட் கிரிஃபானா. இது தவிர்த்து ஒவ்வொரு கிளவுட் சர்வீசஸ்க்குமே ஒரு மானிட்டரிங் சர்வீசஸ் இருக்குது. இப்போ அஷூர்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு 5-6 மானிட்டரிங் சர்வீஸ் இருக்குது. AWSலையுமே அதே மாதிரி ஒரு 4-5 சர்வீசஸ் இருக்குது. லைக் ஒன் ஆஃப் தம் இஸ் AWS Cloud Watch. ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. We will cover them in respective cloud services. அது தவிர்த்து இந்த மானிட்டரிங்கில் வந்து கிரிஃபானா அண்ட் ப்ரொமோத்தியூஸை நம்ம பார்ப்போம். தட் இஸ் வேர் மானிட்டரிங் ஸ்டாண்ட்ஸ் இன் த பிளேஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் DevOps அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் SRE ஸ்பெசிஃபிக்காக SREஸ்க்கெல்லாம் இது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இது இல்லைனா அவங்களுடைய வேலையை முடியாதுன்ற மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ we have to learn about Prometheus and Grafana. We'll spend a time on it. நம்ம செஷன்ஸில் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு DevOps என்ஜினியருக்கு வந்து தேவையான ஒரு நாலேஜ். இது தவிர்த்து ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கிற எதையுமே நம்ம கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்திங் வித் DevSecOps. செக்யூரிட்டி ரிலேட்டட் டாஸ்க்ஸ்க்குமே நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் வச்சுக்கணும். இதை நீங்கள் டீப்பராக இன்சைட் பண்ணி உள்ளே போய் அப்படியே புகுந்து விளையாடணும்னு அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக் ஐடியாலஜி அபவுட் இட் ஸோ தட் நீங்கள் டெவலப் பண்ணும்போதோ இல்லை டெஸ்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். முக்கியமாக நான் இங்கே 3 பாயிண்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயுமே ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா OWASP Top 10 and Supply Chain Securities. இந்த Top 10 Securities நீங்கள் பார்த்தாலே you will have a brief idea about the DevSecOps related security tasks. நம்ம இதை பற்றி டச் பேஸ் பண்ணுவோம். So do spend your time, understand this. Then comes AI, ML, data science. இதில் நீங்கள் ஒவ்வொரு வியூவாக ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாமே ML மாடியூல்ஸில் நம்ம இங்கே படிக்க போகிறோம். எல்லாமே அதுதான். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Prometheus, Grafana, Docker, Kubernetes, Flags, CI/CD, ML அண்ட் பைத்தன் அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி படிச்சிருக்கோமா. இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம AI MLல நம்ம அதை டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் AI MLல நம்ம எப்படி பண்ண போகிறோன்றத உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இதில் கிடச்சிடும். வாட் எவர் வி ஹவ் லேர்ன்ட் இட் வி ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் இட் ஹியர் அண்ட் தென் டூ அ ப்ராஜெக்ட் ஆன் டு இட். நான் ரேதர் தென் எது நீங்கள் இதில் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்ன்றதை நான் அந்த செஷன்ஸில் நான் உங்களுக்கு கவர் அப் பண்ணுறேன். தென் ஃபைனல் திங் இன் த லிஸ்ட் இஸ் SRE, which is Site Reliability Engineers. Someone who was there in management services. Supportsல மேனேஜ்மெண்ட்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இன்சிடென்ட் மேனேஜர், சேஞ்ச் மேனேஜர், ப்ராப்ளம் மேனேஜர், பில்ட் அண்ட் ரிலீஸ் மேனேஜர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் பீப்புள் ஹூ நோ அபவுட் இட் தே கேன் ரிலேட் தெம் செல்ஃப். ஸோ அவங்க வேலையே வந்து ஒரு இன்சிடென்ட் வருது, ஒரு இஷ்யூ வருதுன்னா அது இன்சிடென்ட்டாக ரைஸ் ஆகும். அந்த இன்சிடென்ட் வந்து எந்த ரெஸ்பெக்டிவ் டீமுக்கோ அவங்க கிட்ட கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மேனேஜரோட வேலை அது. சேஞ்சுக்குமே அப்படி தான், ப்ராப்ளம்ஸ்க்கும் பில்ட் அண்ட் ரிலீஸுமே அப்படி தான். ஸோ இங்கே சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ் தே வில் ஆக்ட் தெம் செல்ஃப் அஸ் அன் இன்சிடென்ட் மேனேஜர். அவங்களே அதுக்குள்ளே இறங்கி அவங்களே அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஹவு எஃபெக்டிவ்லி வித்தின் தி SLA, வித்தின் தி OLA, இதெல்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்ம படிப்போம். வாட் இஸ் SLA, OLA என்னது, postmortems, response, incident response time. So we will touch base about this also so that you can be a site reliability engineer. Great. Fine. We have completed touch based all the 13 modules. What we are going to discuss in the next upcoming days. எப்படி பார்க்க போறோம்? What is the flow? என்ன பண்ண போறோம்? How could we implement? How could we work? Let's see about that. இப்போ ஒரு சின்ன ஒரு road map. Duration of this journey will be 12 months. It is structured in that way that we have to spend 12 months with it. ஒவ்வொரு செஷனுமே நான் alternate daysல அப்லோட் பண்ணுவேன். By 9 PM IST you will get an session uploaded. Take 2 hours of your time. Go through பண்ணுங்க, நல்லா கேட்டுக்கோங்க, நோட்ஸ் எடுங்க. அடுத்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்க அசஸ்மெண்ட் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கான டைமை கொடுங்க. அசஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா குட், கம் டு தி நெக்ஸ்ட் டே செஷன். அது மாதிரி ஒவ்வொரு செஷனுக்குமே ஒரு மாதம். ஒரு சில செஷன் 2 weeksல முடிஞ்சிடும். ஒன்ஸ் யூ ஆர் டன், ஹேண்ட்ஸ் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க. அது தவிர்த்து இப்போ ஒரு 4 அசஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன்னா 4 ப்ராக்டிஸ் செஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸை தவிர்த்து இஃப் யூ கெட் மோர் டைம் கோ டு ChatGPT, அதுக்கு போய் கமாண்ட் கொடுத்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வாங்கிக்கோங்க. அது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் மஸ்ட். அடுத்த செஷன் வரதுக்குள்ள then come overall outcome is that a strong DevOps fundamental with a real world skill உங்களுக்கு கையில் இருக்கும், with which you can start applying your resume. என்ன பொறுத்த வரைக்கும் in the mid of the journey itself, 6 to 7 months of the journey itself, start getting onto interviews. அப்பவே உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். With that said, let's keep learning, practice and grow ourselves. Let's meet the next session. Thank you for listening to me. That was a wonderful session. With this knowledge, I am hoping to see you for the next session, which we are going to start with Linux fundamentals, and we are going to spend good number of time onto it. Do sign up yourself for that, and happy learning for every one of us. Thank you guys. Thank you. Bye-bye.